Hi, welcome to Keru Food Basket channel. This is KFP. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நான்வெஜ்னாலே நல்ல கமகமன் வாசனையா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்ன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹோம்மேட் கரம் மசாலா இந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பார்த்துடலாமா. எந்த ஸ்பூனில் நீங்கள் எடுக்கிறனாலும் அதே ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தனியா 1 ஸ்பூனு, இது பார்த்திங்கன்னா லவங்கம் 1 ஸ்பூனு, ஒரு 8 ஏலக்காய், 5 அன்னாச்சி ஸ்டார் அனாய்ஸ் சொல்லுவாங்களே அது, பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுக்கணும். அண்டு பே லீஃப் பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக தான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 5-6 எடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிதமான சூடில் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பேன் பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப அதிகப்படியாக வந்து கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரம் மசாலா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா வந்து தனியாக தான் ஃபோர்ஸ் பண்ணணும். இது 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து குறைஞ்சது ஒரு 4-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சோட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஓவராக வந்து நம்ம வந்து வதக்கக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கசப்பு எடுக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு சில்வர் பிளேட்டில் போட்டு நல்லா சூடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இது வந்து சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ சூடு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். நம்ம எத்தனை மாதம் ஆகினாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வராது. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நம்ம சேவ் பண்ண. இன்றைக்கி வந்து நான் கம்மி குவான்டிட்டியில் தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் மல்லிப்பல் அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யும்பொழுது இந்த கரம் மசாலா நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ பவுடராக நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதில் போட்டு நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நல்ல ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்களேன். தேங்க்யூ. டாடா, பாய்.